ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நம்ம த ரெயின் இன் எஸ்பானா இந்த ட்ராமாவுடைய 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட அப்பா அவங்கள மீட் பண்ண வரதான் காட்டுறாங்க. மார்டினஸோட ப்ராஜெக்டை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ப்ராஜெக்ட்டை பற்றி அவர் கேட்க, அதுக்கு ஹீரோயின் திரும்பவும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அதில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது, அவங்க நமக்கு நல்லாவே பே பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம இந்த கிளைண்ட் கூட நமக்கு நல்லாவே ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் இது ஒன்றும் அதை பத்தினது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் எனக்கு புரியுது, உனக்கும் அவனுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, ஆனா உன்னால இதை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயினும் என்னால மார்டினஸ் கூட ப்ரொஃபஷனலா நடந்துக்க முடியும், ஆனா எனக்கு அவன் கூட சேர்ந்து வேலை செய்ய விருப்பமே கிடையாது, ஏன்னா அவன் அந்த அபியூசரை ப்ரொடெக்ட் பண்ணான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவமா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் கேலிக்ஸ் அந்த லா கம்பெனில ஒர்க் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் அவன் அதுல இருந்து பிரிஞ்சு வந்துட்டான், அதை வச்சு அவன் இப்படிதான் சொல்லி நம்மளால முடிவு பண்ண முடியாது, நாம வேணா இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைன் பண்ண ஒரு வீடு வந்து இடிஞ்சிருச்சு போல, அந்த கேஸ்ல இருந்து கேலிக்ஸோட கம்பெனி தான் நம்மள காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு என்ன இதையே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் நான் இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, கேலிக்ஸ் தான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா, தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்றதுக்காக தான் நானும் அதை அப்படியே சொல்லாம விட்டுட்டேன், அந்த பில்டிங் இடிஞ்சதுக்கு கான்ட்ராக்டர் மட்டமான மெட்டீரியலை சப்ளை பண்ணதான் காரணம்னு சொல்லி கேலிக்ஸோட கம்பெனி தான் கண்டுபிடிச்சாங்க, ஒருவேளை அவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம கம்பெனியை நம்ம எப்பவும் மூடி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே அப்படின்னா இப்ப நான் இதை அவனுக்கு கைமாறா பண்ணியே தான் ஆகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவும் நிச்சயமா கிடையாது, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ உன்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணணும், ஒருவேளை அப்பயும் உனக்கு இது பிடிக்கல உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னா நீ இதை தாராளமா ரிஜெக்ட் பண்ணு, நான் உன்ன ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அந்த கேஸை பத்தி ஆன்லைன்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த இடத்துக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சேவி வரான். அவன் ஹீரோயின் கிட்ட அப்படின்னா அது உண்மைதானா, கேலிக்ஸ் தான் நம்மள இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் அந்த பில்டிங் இடிஞ்சதுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேலிக்ஸோட டீமுக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, சோ இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த ஒரு பொறுப்பும் கிடையாதுன்றது இப்போ கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு சேவியும் அது நம்மளோட ஃபால்ட் இல்லைனாலும் அங்க ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் நாம ஆல்ரெடி இழப்பீடும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நாம அதை பண்ணதே கரெக்ட் தான் சேவி, நாம எப்பயுமே நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு சேவியும் யாரு கேலிக்ஸ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட ஹீரோயினும் இப்ப அவன் நமக்கு பண்ண விஷயத்த நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இதை வச்சு மட்டும் அவன் அந்த அபியூசர் டீமுக்கு வேலை செஞ்சது அப்புறம் பாஸ்ட்ல பண்ண விஷயம் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன, நான் அடிச்சு சொல்றேன் அவன் கூட வேலை செய்ய போறது நிச்சயமா கஷ்டமா தான் இருக்க போகுது, அவன் ரொம்பவே டிமாண்ட் பண்ணக்கூடிய ஆளு தான், அதனால அவனோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு சேவியும் எனக்கு புரியுதுலுனா இது உனக்கு ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷனா தான் இருக்கும், ஆனா அதே சமயம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சூப்பரானது, அதையும் நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த ப்ராஜெக்டால உனக்கும் கேலிக்ஸுக்கும் இருக்க பாஸ்ட் கூட ஓப்பன் ஆகும், ஆனா நீ கவலைப்படாத, நீ எந்த டிசிஷன் எடுத்தாலும் நான் உனக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினும் ஹீரோவை மீட் பண்றதுக்காக அவர் வேலை செய்யற கம்பெனிக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி மார்டினஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்களும் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அதனால எனக்கு அவங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் சாரி மேடம், இந்த வாரம் ஃபுல்லாவே சாரோட ஷெட்யூல் ரொம்பவே டைட்டா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா நீங்க வேணா அவருக்கு கால்ல மெசேஜ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் எப்படி அவனுக்கு மெசேஜ் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு மெயில் அனுப்புறாங்க. ஹலோ, நான் தான் ஆர்கிடெக்ட் விலரியா, நான் உன்னோட கம்பெனியோட லாபியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க மெயில் அனுப்பிச்சுட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் ரிப்ளை பண்றாரு, என்னால முடியாது, என் கூட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரிப்ளை பண்ண, அதுக்கு ஹீரோயினும் இல்ல இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் இங்கேயே வெயிட் பண்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா லாபிக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு அவங்க அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு குட் நியூஸ் தான், சாரோட செக்ரட்டரி உங்க கூட கொஞ்ச நேரம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட செக்ரட்டரி ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவரோட ஆபீஸ்க்கு தான் போறான். இந்த பையன் கே போல, அவன் உடனே இதான் சாரோட ஆபீஸ், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் தேங்க்யூ, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் உடனே என்னோட பேரு ஜாலி, நான் தான் மார்டினஸ் சாரோட கியூட்டான செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இது உங்களுக்கு ஏத்த பேரு தான், பை தி பை இந்த மொத்த ஃப்ளோருமே உங்க சாரோட ஆபீஸ் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜாலியும் ஆமா மேம், இங்க வர எல்லாருமே மார்டினஸ்
மார்டினஸ் சார் இவ்ளோ யங்கான வயசுலயே இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாருன்ற விஷயத்த பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அவர் வேலையில மட்டுமே குட்டா நடந்துக்க மாட்டாரு. ஓவராலாவே ரொம்பவே ஹம்பிளான பர்சன். அதனால தான் அவருக்கு எப்பயுமே நிறைய நல்ல விஷயங்களே நடக்குது. இந்த உலகத்துல இருக்க ஒருத்தவங்க கூட அவரை பத்தி தப்பா சொல்லவே முடியாது. இங்க இருக்க எல்லாருக்குமே எங்க சார ரொம்பவே பிடிக்கும். நான் மட்டும் சிங்கிளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நானே அவரை கரெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவர் எப்ப திரும்பி வருவாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜாலியும் அவர் எப்ப வருவாருன்னு எக்ஸாக்டான டைம் எனக்கு தெரியாது மேம். நானே இந்த மீட்டிங்கை அவரோட டைட்டான ஷெடியூல்ல திணிச்சு தான் வச்சிருக்கேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவர் கண்டிப்பா வந்துருவாரு. அது வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த பையனும் ஓகே மேடம் நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்க இருக்க ஹீரோவோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவரோட டேபிள் இருக்க ஒரு காஃபி மக்க பாக்குறாங்க. அதை கையில எடுத்து பார்த்ததும் செம்மையா ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை இது அதுவா இருக்குமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மக்ல இருந்து பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக ஒரே ஊருக்கு தான் போக போறாங்க போல. அதை கேட்டதும் ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் நம்மளோட ரெண்டு ஃபேமிலியுமே யூஎஸ்க்கு தான் போறோம், அங்க இருக்க நியூ ஜெர்சியும் நியூயார்க்கும் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஈஸியாவே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஜாலி ஆயிட்டு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு, நான் அந்த இடத்துக்கு செகண்ட் டைம் போக போறேன், ஆனா அங்க போய் நான் பார்க்க வேண்டிய இடம் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நாம அங்க போனதுக்கு அப்புறமா சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அப்போ உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே நிஜமாவா எல்லாத்தையுமே வா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூக்கிலே அடிச்சுட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை ஒன்று பேலன்ஸ் இருக்கு, உனக்கு ஓகேனா சொல்லு, நான் உன்னை என்னோட பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஸோ நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறதுக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்பதானே அவங்க கிட்ட நீ என் கூட சேஃபா தான் இருக்கன்னு சொல்லி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினா கிஸ் பண்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே ரெண்டு பேரும் ஹீரோயினோட அப்பா அம்மாவை மீட் பண்ண தான் போறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் ஹீரோக்கே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுது. அப்ப ஹீரோயினும் அம்மா அப்பா இதான் கேலிக்ஸனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, உடனே ஹீரோவும் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போக, அவர் உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பரவாயில்ல நீங்க கீழே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பிரசன்ட்ல தான் அவர் கொஞ்சம் சாஃப்டா இருக்காரு, பட் பாஸ்ட்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் தான் போல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கீழே உட்காந்துடுறாங்க. ஹீரோயினும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீயே ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருது. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோக்காக சூப்லாம் ஊத்தி கொடுத்துட்டு வெக்கப்படாத கேலிக்ஸ் நல்லாவே சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பையில இருந்தே சாப்பிட்டு தான் போல. அப்படியே அவங்க ஹீரோயினை பார்த்து சொல்லுனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அடுத்து உங்க பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அடுத்த பிளான்லாம் எதுவும் கிடையாது, இன்னைக்கு உங்களை மீட் பண்றது மட்டும்தான் எங்களோட ஒரே பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ உடனே ஆக்சுவலா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் பரவாயில்லையே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களோட அப்பா உடனே சோ நீ லீகல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமா இதுக்கப்புறம் நான் லா ஸ்கூலுக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் பரவாயில்லையே ஃபியூச்சர் லாயர் ஆனேன்னு, சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, லா ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ உடனே நான் லா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல லா கம்பெனியா பார்த்து ஒரு டிஃபென்ஸ் லாயரா ஒர்க் பண்ணுவேன், அங்க நிறைய ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸும் கிளையண்டோட நம்பிக்கையும் கிடைச்சதுக்கு அப்புறமா நானே சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கே ரொம்ப ஹாப்பியாவும் ப்ரௌடாவும் ஆயிடுது. இதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆர்வமா அவங்களோட அப்பாவை பாக்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ கிரிமினல் லா தான் படிச்சிட்டு இருக்கன்னு நான் நினைக்கிறேன், எதுக்காக நீ கார்பரேட் லா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு நல்ல சேலஞ்சிங்கான விஷயம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் ஓஹோ உனக்கு நல்ல சேலஞ்சுனா பிடிக்குமா, ஒருவேளை ஒரு கொலகாரா உன்னை ஹையர் பண்ணணும்னு நினைச்சா அப்ப நீ என்ன பண்ணுவ, அதை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு அப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்களோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கல, ஹீரோவோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ உடனே அவன் தான் கொலகாரன்னு ப்ரூவ் பண்ற வரைக்குமே அவனும் இன்னசென்ட் தான், கோர்ட்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ கொடுக்கறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, எது நடந்தாலும் நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் கடைசியா என்னோட மாரல் பிரின்சிபல்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் இதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸா பாத்துட்டு இருக்காங்க. அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் ஹீரோவோட பதில்ல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே உயிர் வருது. அவர் அப்படியே ஹீரோயின் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பா உடனே ஃபியூச்சருக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் சூட் ஆகும், அதுவும் குறிப்பா இப்ப இருக்க பசங்களுக்கு, ஆனா நீ உன்னோட ஃபியூச்சர் பிளானை ரொம்பவே யோசிச்சு போட்டிருக்க
போட்டிருக்கு, அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஹீரோவை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு ஹீரோவும் தேங்க்யூ சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ஆக்சுவலா உங்க பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீமை செட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பாவே ஷாக் ஆயிடுறாரு. அவர் உடனே எஸ்ஓ உன்னோட ஃபியூச்சர்ல என்னோட பொண்ணு ஒரு பார்ட்டா இருக்கான்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷியோரா சொல்ல முடியும். நான் டேட் பண்றேன் அப்படின்னா அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். இப்ப நான் உங்க பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் ஒரு நாள் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான், அதுவும் உங்களோட பெர்மிஷனும் லூனாவோட பெர்மிஷனும் இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க அவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க போல. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மா உடனே, இருங்க இருங்க, நீங்க 2 பேரும் இப்போ ரொம்பவே எங்கா தானே இருக்கீங்க, அதனால இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. அதுவும் லூனா இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கா, நீ கவலைப்படாத கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே சிரிச்சுட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ உடனே உங்க 2 பேரையும் மீட் பண்ணதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் எங்க கூட சேர்ந்து சாப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ கேலிக்ஸ் கூடவே உன்னோட ரூமுக்கு போயிடுவல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, ஆக்சுவலா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும், நானும் லூனாவும் நியூயார்க்ல மீட் பண்ணிக்கலாமா, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மாவும், ஓஹோ நீயும் நியூயார்க் தான் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், ஆமா என்னோட மொத்த ஃபேமிலியும் ஹாலிடேஸ்க்காக அங்கதான் வரோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா அம்மா அப்படியே யோசிக்க, ஹீரோ உடனே நீங்க கவலைப்படாதீங்க, நானே லூனாவை பிக்கப் பண்ணி திரும்பவும் அவளை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன், நான் உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மாவும், சரி நீ எப்போ நியூயார்க் வரலான்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் 26 and 27 அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் உடனே, ஆக்சுவலா நாங்க ஒரு நைட் ஒன்னா ஸ்டே பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம், அப்பதான் நல்லா சுத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா அப்படியே ஷாக் ஆயிட, ஹீரோ உடனே நான் அவளை 27 நைட்டே திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அவங்க அம்மா உடனே, சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா கிட்ட கேட்க, அவர் உடனே முடியாதுன்னு சொல்ற மாதிரி, கேலிக்ஸ் எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வர மறந்துடாத, அதோட என்னோட பொண்ணையும் பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மாக்கு ஹக்லாம் கொடுத்து கிஸ்லாம் பண்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் ஊருக்கு போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. இந்த தடவை அவங்க ஃப்ரெண்டு சேவியே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்துட்டு, என்ன இந்த இடம் இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் அதுக்கு தான் நானே உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பையனும், உன் குப்பையெல்லாம் நான் கிளீன் பண்ணணுமான்ற மாதிரி ஹீரோயினை கிண்டல் பண்ண, அவங்க உடனே ஓவரா பேசாத, போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பையனும் இதெல்லாத்தையும் பேக் பண்றதுக்காக தான் நீ என்ன வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வேலை பார்க்க, அதை கேட்ட ஹீரோயினும் வேற எதுக்கு உன்னை வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் வந்து, பேசாம நீ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கேலிக்ஸை வர சொல்லியிருக்கலாம்ல, அதை சாக்க வச்சு நானும் அவன்கிட்ட வந்து சாரி கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நீ எதுக்கு அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் உடனே, ஏன்னா நாங்க திரும்பவும் அவனோட ஸ்கூலை போட்டியில தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கு காரணம் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவனும் தேங்க்யூலாம் சொல்றான். அதுக்கப்புறம் ஆமா கீரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் வந்து, அவ வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன், இங்க யாருமே இல்ல, அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்கு நானே ஒன்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையனும், சரி நீ ஊருக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நான் உனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கி தரேன், நீ எப்போ ஊருக்கு வருவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே நான் ஜான்வரி 2nd வீக் தான் வருவேன், அதுவும் இல்லாம நான் கேலிக்ஸை வேற அங்க மீட் பண்ண போறேன், அதை நினைக்கும் போது எனக்கு இன்னமும் ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட சேவியும், ஓஹோ அவனும் நியூயார்க்கு வரானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோயினும், ஆமா அவன் ஆல்ரெடி அங்க போயிட்டான், அது மட்டும் இல்லாம நான் அவனை ஏற்கனவே அப்பா அம்மாவுக்கு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா சொல்றாங்க. அதை கேட்டுதான் அந்த பையனுக்கு கொஞ்சம் சோகமாயிடுது. அவன் உடனே, நீ இந்த அளவுக்கு சீரியஸா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, சரி உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும், அப்பாவுக்கு கேலிக்ஸை ரொம்பவே பிடிச்சிருச்சு, அதனாலதான் நாங்க 2 பேரும் நியூயார்க்ல மீட் பண்ணிக்கிறதுக்கு கூட அவங்க ஓகே சொன்னாங்க, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உனக்கே தெரியும்ல என்னோட அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனவர்னு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு சேவியும், அது என்னமோ உண்மைதான், சரி இப்போ உன்னையே நினைச்சிட்டு இருக்க, மத்தவங்களோட நிலைமெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும், ஒருவேளை அந்த மாதிரி என்னையே நினைச்சிட்டு வேற யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா நான் தான் ஆல்ரெடி கமிட்டட் ஆயிட்டேன்ல, அதனால சேவி நீயும் இன்னொருத்தவங்கள தான் தேடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டதும் அந்த பையன் அவன் கையில் வச்சிருக்க துணியை வச்சு ஹீரோயின் அடிக்க, அவங்க உடனே நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போறாங்க. அப்போ அந்த பையனும் ஹீரோயினை கூப்பிட்டு, லூனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி திடீர்னு எமோஷனலா பேசுறான். அதை கேட்ட ஹீரோயின் உடனே, சேவி நீ எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ ஸ்வீட்டா பேசுற, பட் இருந்தாலும் எனக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா கிரிஞ்சாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ண, அதை பார்த்து அந்த பையன் ஹீரோயின் அடிக்க, ஹீரோயின் திரும்பி இந்த பையனை அடிக்கன்னு 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும்
இருந்தாலும் அந்த பையனோட மனசுலயும் ஒரு வலி இருக்கதான் செய்யுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே நியூயார்க் சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க போனதுல இருந்தே ஹீரோவும் ஹீரோயினும் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நிறைய ஷாப்பிங்லாம் வர போறாங்க. அண்ட் அவங்க அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா ஃபைனலா அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் போன்ல அவங்க அம்மா கிட்ட அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கன்ற மாதிரி சொல்ல, அவங்க உடனே கேலிக்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் போனை கேலிக்ஸ் கிட்ட கொடுக்க, அவரும் ஹீரோயினோட அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. அந்த கேப்ல ஹீரோயின் உடனே நாளைக்கு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஹீரோவும் போன் பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் உடனே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவங்க 2 பேருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் போட்டோல பார்க்கறதோட நேர்ல பார்க்கும்போது அது இன்னமும் சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே சரி விட, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய மியூசியம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் ஹீரோவை கண்ணை மூட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே நீ மூடு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சர்ப்ரைஸா கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் செம்மையா ஹாப்பி ஆயிடுறாரு. அப்போ ஹீரோயினும் கிறிஸ்மஸ்னாலே கொடுக்கறது தான், அதனாலதான் நானும் உனக்கு இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் அந்த கிஃப்ட் திறந்து பாக்குறாரு. பார்த்தா உள்ளார அந்த காஃபி மக் தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் எனக்கு புரியுது இது ஜஸ்ட் ஒரு மக் தான், பட் இருந்தாலும் நாம இங்க நியூயார்க்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே இந்த மக்கை பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும், ஒரு ஞாபகார்த்தமான பொருள் மாதிரி. நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கிறிஸ்மஸ் கிஃப்ட்லயே இதான் பெஸ்ட் கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது நம்ம 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண நம்மளோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதோட உன்னோட காதலோட சின்னமாவும் இதை பத்திரமா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அப்பாடா ஒரு மக்குக்காகவா நீ இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமா சரி இப்ப நீ உன் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்கேயே உட்கார வச்சுட்டு நீ மட்டும் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவர் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ளார ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்துதான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிட்டா கேலிக்ஸ் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே இது உனக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் வாங்கினேன், இதை நீ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு லூனா நான் ஏற்கனவே உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நீ என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்கான டைம்னு நான் நினைக்கிறேன், நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியும், ஆனா என்னால பண்ண முடியல ஏன்னா எங்க அப்பா அம்மா ரொம்பவே பிஸியா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா சரி நாம அவங்கள எப்போ மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுட்டே நாளைக்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோவும் நாளைக்கு நான் அவங்க கூட பிரஞ்ச் சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ மட்டும் வந்து அவங்கள மீட் பண்ணினா இதுதான் அவங்களுக்கு பெஸ்டான ஹாலிடே கிஃப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவர் உடனே ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் நீ வேணா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஹாப்பியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வர வரைக்கும் ஒயினாச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒயின் எடுத்து வச்சிட்டு இருக்கு. அந்த நேரம் ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. அவங்களும் ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவும் நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயினும் இப்போ உன்னோட டாக்டர் ஃபேமிலியை பாக்குறதுக்கு நான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோட சேர்ந்து ரெடி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே எனது ஃபியூச்சர் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்க, அதை கேட்ட ஹீரோயினும் ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்படியே சோகமாயிட்டு இல்லதான் பட் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் நீ அந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினோட முகத்துல ஒரு சந்தோஷமே வருது. அப்ப ஹீரோவும் அவர் கையில வச்சிருக்க வைன் கிளாஸை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இதை குடிச்சு பாரு இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹீரோயினும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த கிளாஸை வாங்கி குடிக்கிற மாதிரியே போயிட்டு அந்த கிளாஸ் அப்படியே ஓரம் வச்சுட்டு அவர் அப்படியே ஹீரோயினோட லிப்ஸை லிக் பண்ணிட்டு ஆமா இது ரொம்பவே டேஸ்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்த ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அந்த ஒயின் கிளாஸை எடுக்க அவங்க உடனே அதை இல்ல இதை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே அக்ரெசிவா கேக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் இங்க ரொம்பவே குளிரா இருக்குல்ல, அப்ப எனக்கும் கொஞ்சம் வார்ம்னஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நான் உனக்கு அந்த அளவுக்கு தேவைப்படுறேன்னா அப்படின்னா இது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம அவங்க அப்படியே ஹீரோவோட மடியில போய் உட்காந்துட்டு எனக்கு வேணும்னா வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் சைலண்டா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டு ஹீரோயினை பயங்கரமா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த சீனுக்கு நடுவுல தான் ஒரு டயலாக் வரும். ஆக்சுவலா இந்த சீன்ல ஹீரோயின் வந்து பேண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேண்ட்டை கழட்டுறதுக்கு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது
அப்படின்றதுனால அவர் உடனே நெக்ஸ்ட் டைம் ஸ்கர்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் இந்த டயலாக்காகவே இந்த சீனை எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு ஹீரோயினும் இப்போ நான் நல்லா தான் ஃபீல் பண்றேன், லாஸ்ட் நைட் ரொம்பவே வண்டர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அவர் உடனே யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தா அது அவரோட அம்மா தான். நாங்க லாபிக்கே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வர சொன்ன விஷயமே அவருக்கு ஞாபகம் வருது. அவர் உடனே லூனா சீக்கிரம் எழுந்துச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அம்மாவும் அப்பாவும் கீழே வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் எழுந்துச்சு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியா கிளம்பிட்டு கீழே ஹீரோவோட அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்கு பக்கத்துல வரைக்கும் போயிடுறாங்க. அப்ப ஹீரோ உடனே ஸ்டாப் ஆயிட்டு இதோ பாரு லூனா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓகே தான், ஆனா உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றது இதான ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸாவே சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே இதோ பாரு லூனா உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அதே தான் நானும் உனக்கு சொல்ல போறேன், நீ ஒன்ன மாதிரியே நார்மலாவே நடந்துக்கோ, உன்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினுக்கு தைரியத்தை சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் ஹாய் சொல்லிட்டு இதான் லூனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதை கேட்டதுமே ஹீரோவோட அப்பா உடனே ஹலோ லூனா நான் தான் டாக்டர் மார்டினஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோயினுக்கு ஷேக் ஹேண்ட்லாம் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு ஒரு ஹலோ கூட சொல்லவே இல்லை. ஹீரோவோட பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பா ரொம்பவே சாஃப்ட் தான், ஆனா அவங்க அம்மா தான் ரொம்பவே டெரர் ஆனவங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட தம்பியும் அக்காவும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பாவும் அவங்க 2 பேரும் நேத்திக்கு ஏதோ ட்ரிப் போயிருப்பாங்க போல, அதுல டயர்ட் ஆயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ உடனே அப்படியா, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா நான் அவங்களுக்கும் லூனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அம்மா உடனே நீ இன்னைக்கு லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் எனக்கு தெரியுது ஐம் சாரி அப்படின்ற மாதிரி உடனே சாரி சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அப்பாவும் 10 நிமிஷம் கூட லேட் கிடையாது, அப்புறம் ஏன் நீ இப்படி சொல்ற, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ திரும்பவும் சாரி சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட அலாம் அடிச்சதே எனக்கு சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம அவங்க அம்மா உடனே அந்த பொண்ணுக்கும் சேர்த்து நீயே ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட லூனா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீயே ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா உடனே உன்னோட பேர் லூனா தானே, நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும் நான் மணிலால இருந்து வரேன், நான் ஆர்கிடெக்சர் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவோட அம்மா உடனே என்னது ஆர்கிடெக்சர் படிக்கிறியா, உங்க ஃபேமிலிக்குன்னு எதனா பிசினஸ் இருக்கா, உங்க ஃபேமிலியோட இன்கம் சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவங்க நம்மளை பத்தி கேட்காம நம்ம ஃபேமிலியை பத்தியும் இன்கம் பத்தியும் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஆனா ஹீரோவும் எதுவும் சொல்லாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் உடனே எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க அம்மாவும் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் அம்மா அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அவங்க அம்மாவும் என்னப்பா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அது வந்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துருது, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா உடனே உன்னோட கிரேட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கேலிக்ஸ், உன்னோட கட்ஸ்லாம் எவ்வளோ இருக்காமே, மார்க்லாம் எவ்வளோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த செமஸ்டர்ல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், அதெல்லாம் இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவரோட அம்மாவும் ஆமத்திஸ் தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு ஹீரோவை பார்க்க அவர் சமகாண்டா நீங்க எதுக்கு அவகிட்ட எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரோட அம்மாவும் ஏன்னா அவளுக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே நல்லா தெரியும், ஏன்னா நீங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்க்கு போறீங்க, அது மட்டும் இல்லாம நீ கிளாஸை கட்ட அடிச்சுட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்திட்டு இருந்தேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றாரு. அதுக்கு அவரோட அம்மா திரும்பவும் அப்படின்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஃபிளர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உன்னோட படிப்பையே நீ உதறி தள்ளிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ திரும்பவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க அம்மா திரும்பவும் இதோ பாரு கேலிக்ஸ், நீ ஒரு நல்ல லாயர் ஆகும்னு தான் ஆசைப்படுற, ஆனா நீ எடுத்திருக்க இந்த மார்க்கை வச்சு உன்னால ஒரு நல்ல லாயர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹீரோயினை பார்த்து இதோ பாருமா உன்னோட மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லல, ஆனா கேலிக்ஸ் வந்து போன வருஷம் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஆமத்திஸ்ட் கூட இருக்கும் போது தான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க அப்படியே ஹீரோவை பார்க்க ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா விடாம கேலிக்ஸ் வந்து இன்னொரு பொண்ணை டேட் பண்ணா கூட அவன் நல்லா படிச்சு நல்ல மார்க் தான் வாங்குவான் அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா சொல்றாரு. ஆனா அவரோட அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. இன்னொருத்தவங்களோட பேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அவனால எப்படி அவனோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உடனே ஹீரோயினை பார்த்து நான் உன்னை பத்தி சொல்லலாமா, இது வந்து ஒரு பொதுவான கருத்து அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவங்க உடனே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளில போயிடுறாங்க.
போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்கிருந்து வந்து வெளியில போயிட்டு இருந்த ஹீரோயினை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி ஹீரோ உடனே சாரி கேட்டு, எங்க அம்மா சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது, ஏமி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்ததே கிடையாது, எங்க அம்மா தான் எப்பயும் எங்க 2 பேரையும் ஒண்ணா இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம நான் கிளாஸ்க்கு போகாம ஆப்சென்ட் ஆனதுக்கு காரணமும் நான் தான், அதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாத்தையும் கிளியரா சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே சைலண்டா, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் தனியா விடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோவும், லூனா அட்லீஸ்ட் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு விட அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டதும் ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க. உள்ள உங்க அம்மா என்ன அந்த கிளி கிழிச்சாங்க, அப்பெல்லாம் ஒரு வார்த்தை பேசாம இருந்துட்டு இப்போ வந்து நீ என்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போற, எதுக்காக நீ படிக்காம விட்ட, நான் இருந்தா உன்னால உன் ட்ரீமை கூட அச்சீவ் பண்ண முடியாது, அதனால நான் ஒன்னும் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே, லூனா எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், உங்க அம்மா முன்னாடி எனக்காக பேசுற அளவுக்கு கூட நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும், அழுவாத குறையா ஐம் சாரி லூனா அப்படின்ற மாதிரி கெஞ்ச, ஆனா ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம, என்னால இப்போதைக்கு உங்க கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் அவங்களோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நீ ப்ராமிஸ் பண்ணியே மறந்துட்டியா, நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் அதை பேசியே சரி பண்ணிக்கலாம்னு நம்ம 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணமே, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும் எதுவும் சொல்லாம சைலண்டா நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ உடனே, ஐம் சாரி லூனா, எங்க அம்மானா எனக்கு ரொம்பவே பயம், அவங்க முன்னாடி உனக்காக பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாத கோழை நான் முன்னாடியே ஏதாச்சும் சொல்லியிருக்கணும், எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு எங்க அம்மானாலும் அவங்களோட ஹை எக்ஸ்பெக்டேஷன்னாலும் ரொம்பவே பயம், என்னோட வாழ்க்கை மொத்தமும் நான் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அழுதுகிட்டே சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும், எனக்கு புரியுது கேலிக்ஸ், உங்க அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க அம்மா சொன்னது உண்மையா இருந்தா நம்ம என்ன பண்றது, ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நீ ஏன் கூட இல்லாம வேற யார் கூடயாச்சும் இருந்தா இன்னும் பெட்டரா இருப்பல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே, அது ஒன்றும் உண்மை கிடையாது லூனா, உன் கூட இருக்கும் போது தான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன், அது நீ தான் லூனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே, ஆனா உங்க அம்மா உன் கூட ஆமத்திஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க, நான் இல்ல அப்படின்னு சொல்லி அலறாங்க. அதை கேட்ட ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இதோ பாரு லூனா, நான் உன்னை லவ் பண்றத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, எங்க அப்பா அம்மாவாலையும் கூட ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இதுக்கப்புறம் நான் உன்னையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் பத்திரமா பார்த்துப்பேன், எங்க அம்மானா எனக்கு பயம்தான், ஆனா அதை விட உன்னை இழக்கிறதா எனக்கு மிகப்பெரிய பயமே, நாம 2 பேரும் சேர்ந்தே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம், இப்பவே இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இது நமக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டு அவங்க அப்படியே அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ண அவங்க திரும்பவும் பழையபடியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் ஊருக்கு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண, அப்போ யானாவும் ஹீரோயினை பார்த்து, நியூயார்க்லாம் எப்படி இருந்துச்சு லூனா, உனக்கும் கேலிக்ஸ்க்கும் நடுவில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட மற்றவங்களும், யானா நீ ரொம்பவே பர்வெட்டா நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு யானாவும், இதுல என்ன இருக்கு, நான் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சான்னு தானே கேட்டேன், ஆமா லூனா நீயே அமைதியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், அப்ப என்னமோ நடந்திருக்கு, வாய்ப்பே இல்ல லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் உடனே, அதெல்லாம் விடுங்கப்பா, நான் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் என்னமோ ஷார்ட்டா தான் முடிஞ்சிருச்சு, ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கீரா அந்த இடத்துக்கு கரெக்டா வர, இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க கிட்ட போறான். அவளை பார்த்ததும் இவங்க எல்லாருமே கூட ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ கீரா உடனே, சாரி கேர்ள்ஸ், அன்னைக்கு நைட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நீங்க எல்லாரும் என்னோட நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் இருந்தாலும் உங்ககிட்ட என்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி முன்னாடியே சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவ சாரி கேட்க, உடனே ஹீரோயினும் அவ கிட்ட போயிட்டு, என்னையும் மன்னிச்சிருக்கிறா, நீ பேசுறதுக்கே ரெடியா இல்லாதப்போ சொல்லுன்னு உன்னை போட்டு ப்ரெஷர் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சாரி கேட்க, உடனே யானாவும், நானும் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் அன்னைக்கு ரொம்பவே ஓவரா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ சாம் உடனே, நாம எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்துருவோம்னு எனக்கு அப்பவே நல்லா தெரியும், ஏன்னா உண்மையான சிஸ்டர்ஸ் மாதிரி நாமளும் நம்ம எல்லாரும் மேலேயும் அவ்வளோ பாசம் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட யானா உடனே, என்னது உண்மையான சிஸ்டர்ஸ் மாதிரியா, நம்ம எல்லாரும் ஏற்கனவே சிஸ்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வியாவும், நாம எல்லாரும் திரும்பி ஒன்னா சேரவே மாட்டோம்னு சொல்லி நான் நினைச்சேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அழற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும், நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற வியா, நாம தான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, நம்மளோட ட்ரீம்காக நம்ம எல்லாருமே ஒன்னா தான் ஓட போறோம், அதனால நம்ம அதை ஒன்னாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹக் பண்றாங்க. அப்பதான் கீராவோட கையில பெரிய காயம் இருக்கிறது தெரியுது. அவளோட ஷோல்டர்ல இருந்ததை விடவே இந்த காயம் ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த பொண்ணும் அதை பத்தி
யார்கிட்டயும் சொல்லல. அவங்களும் யாரும் இதை கவனிக்கவே இல்ல. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. வழக்கம் போல ஹீரோயினும் சேவி கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இதையா வாங்கின அதையா வாங்கினேன்னு சொல்லி அவங்க அந்த பையனை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ சேவியும் நீ எவ்வளவுதான் காஃபி குடிப்ப, அது ஒன்றும் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறம் நான் போய் கேலிக் சப்மிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு சேவியும் சரி நீ எப்படி இருக்க, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் எல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, நீ படிக்க வச்சிருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தினா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையன் உடனே அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு கீராவோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அவங்க உடனே இவங்க எதுக்கு எனக்கு இப்ப கால் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி போன் அட்டன் பண்ணி பேச அவங்க போன்ல அலறாங்க போல. அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு என்னாச்சு ஆண்டி, எதுக்காக அலறீங்க, சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அதை பார்த்து சேவியும் என்னாச்சு லூனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே கீராவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம், சீக்கிரமா வா போகலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறமா ரிசப்ஷன்ல கீராவை பத்தி ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க உடனே ஓகே மேடம், உங்களோட நேமும் நீங்க பேஷண்ட்டுக்கு யாருன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோயினும் என்னோட பேரு லூனா வெலேரியா, நான் அவளோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு அவ எமர்ஜென்சி ரூம்ல இருக்கிறதா தான் எங்க கிட்ட சொன்னாங்க, இப்ப நாங்க போய் அவளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்கிறவங்க உடனே சாரி மேடம், எமர்ஜென்சி ரூம்ல ஒரு நேரத்துல ஒருத்தவங்க தான் போய் பார்க்க முடியும், ஏற்கனவே அவங்க அம்மா உள்ள இருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சேவியும் ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார வைக்கிறான். அப்ப ஹீரோயினும் கீரா இங்க என்ன பண்றா, அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க கரெக்டா ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அவர் ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்க, அவர் உடனே நீ கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதோட பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிட்டு அப்படியே பிரசன்ட்ல ஹீரோவும் அவரோட ஆபீஸ் ரூம்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அப்ப ஹீரோயின் அவரோட கப்ப கையில வச்சிருக்கிறத பார்த்ததும் ஹீரோ காண்டாயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் என்னோட பர்சனல் திங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் அப்படியே அந்த மக்க கீழே வச்சுட்டு சாரி சாரி நான் அதெல்லாம் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ பிஸியா இல்லாத இன்னொரு நாள் நான் உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்தாண்ட பக்கம் போறாங்க. அப்போ இந்த ஜாலி பையன் ஹீரோயின் கிட்ட தண்ணியை கையோட கொண்டு வந்திருக்கான் போல. அதை அவங்க கவனிக்காம தட்டி விட அதை அப்படியே அவன் இன்னொரு கையில வச்சிருந்த ஃபைல் மேல எல்லாம் பட்டுடுது. உடனே ஹீரோயினும் சாரி சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்த ஹீரோவும் உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்காதா, நீ என்ன அவ்வளவு வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோயினும் சாரி சாரி நான் தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அதெல்லாம் இம்பார்ட்டன்டான கிளைண்ட் ஃபைல், அதுல இருக்க எதையும் இன்னும் டிஜிட்டலா மாத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஐ எம் ரியலி சாரி, இதுக்கு பதிலாக நான் உனக்கு வேற எதுவா இருந்தாலும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் எது கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அப்படின்னா என்னோட வீட்டை நீ டிசைன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ண இதோட இந்த எபிசோடும் முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.